உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ஜமியத் நகர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு உணவுப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்க தன்னாட்சியா மக்கள் பண்றாங்க. போட்ஸ் அரேஞ்ச் பண்றோம். இங்க பேரிடர் மீட்பு குழு போட்டு மெம்பர்ஸ் போட்டு வாலண்டியர்ஸ் போட்டு நாங்க பண்ணோம் சார். இங்க ரெக்கவர்மெண்ட் எதுவுமே வரல. அதுதான் ஒரு கோபமா இருக்கு. இப்போ அவர் கத்துறாரு, அதுதான் கோபமா இருக்கு. இப்போ அவங்க சார் ஒண்ணு சார் ஆணையர் சார் ஒண்ணுல ஆணையர் தெரிஞ்ச ஒரு அட் டைம்ல 4 இடத்துல நடக்குது. அவங்க ஆணையர் எங்க சின்ன குடும்பத்தில் வந்துருக்காங்க. மத்த மெம்பர்ஸ் இங்க வரணுமா இல்லையா? வரல. அதுதான் சார் பிரச்சனை சார். இப்ப கூட 60 பேர் மாட்டிட்டு இருக்காங்க சார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது இந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பெஞ்சன் புயல் நேற்று இரவு கரையை கடந்த நிலையில பெய்த கனமழை விழுப்புரம் மாவட்டத்தை கோட்டக்குப்பம் இதே போல மயிலம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதியில பலத்த மழை நீர் வீடுகளுக்குள் தேங்கி பெரிய சேதத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். நம்ம இருக்கிற பகுதி ஜமியத் நகர், கோட்டக்குப்பம் ஜமியத் நகர்ல நிக்கிறோம். இந்த பகுதியில சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நகர்ல வசிச்சு வராங்க. நேற்று பெய்த கனமழை காரணமாக மழை நீர் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துச்சு. அதாவது கால் நிக்கிற அளவுக்கு தண்ணி இல்ல, இடுப்பளவு தண்ணி இல்ல, கழுத்தளவு தண்ணீர் மக்கள் உள்ள சிக்கிருக்கிறாங்க. கழுத்தளவு தண்ணீர்ல இந்த இருக்கு. சுமார் 10க்கும் மேற்பட்ட கார்கள் மூழ்கி இருக்கு, 40க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் மூழ்கி இருக்கு. உள்ளிருந்து மக்கள் வெளியே வர முடியாத நிலையில காலையில நம்ம தந்தி தொலைக்காட்சி மூலியமாக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் போட்டு கொண்டு போனோம். நேரலை காட்சிகள் மக்கள் படக்கூடிய சிரமங்களை வெளிக்கொண்டு அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்தோம். உடனடியாக விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பு குழு அதிகாரி IAS அதிகாரி சிறு இந்த பகுதிக்கு வந்தார். அதே போல கூடுதல் ஆட்சியர் சுதன்ஜய் நாராயணன் இவர் உடனடியாக இந்த பகுதிக்கு தேவை, மக்களுக்கு என்ன தேவை, என்ன அடிப்படை வசதிகள் தேவை, என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை கேட்டாங்க. இங்க இருந்த மக்கள் எல்லாமே எங்களுக்கு உடனடியாக நீங்க பார்க்கல அப்படின்ற ஒரு குறையும் சொன்னாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகள் தேவையற்ற படகுகளை, கூடுதல் படகுகளை வைத்து அவங்க நீக்கிறதுக்கான நடவடிக்கையும் தற்போது மேற்கொண்டிருக்காங்க. அந்த தகவல் தான் பார்த்திருக்கோம். தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடனடியாக வழங்குறேன்னு சொல்லி இங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட வாக்கு இந்த பொதுமக்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.